ஹாய் ஹலோ வணக்கம். நாம் பார்க்க போகிறது பேட்டர்ன் கேட். ஒரு பேட்டர்னை எப்படி சிஸ்டத்தில் போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பேட்டர்னை கொடுத்தா அது நம்மளுக்கு மேனுவலாக போட தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சிஸ்டத்தில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். மேனுவலாக போட தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு டெமோ பேட்டர்ன் இந்த இதில் போடுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கேட் சிஸ்டத்தில் போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நீங்கள் போட போகிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பேஸ் பேட்டர்னை வச்சு நீங்கள் மற்றதை ட்ரை பண்ணலாம். இப்போது முதலாவது ஒரு ரெக்டாங்கிள் கோடு போடுங்க. அந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு என்ன நீளம் வேணும் மற்றும் என்ன அகலம் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் டிஷர்ட் எடுத்திருக்கேன். இப்போது அதனுடைய நீளம் மற்றும் அதனுடைய செஸ்ட் அதை வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் கோடு போடுறேன். நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நெக்கோடைய அளவு. நெக்கோட அளவு நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு, அப்புறம் பேக் நெக் ட்ராப் அது எவ்வளோ மென்ஷன் பண்ணிக்காங்களோ அதை பார்த்து பேக் நெக் ட்ராப் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பையும் மார்க் பண்ணி ஒரே பேட்டர்லாம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நாம் இதில் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒரே பேட்டர்னில் போடலாம். ஏன்னா இது டிஷர்ட் தான், அதனால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது. நம்ம ரெடி பேட்டர்னை முதலாவது போட்டு அதுலேருந்து சீம் அலவன்ஸ் பேட்டர்ன் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இதில் பேக் நெக் அளவு பேக் நெக் ட்ராப்பு கொஞ்சமாக தான் வரும். ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு நம்மளுக்கு எப்படி பேட்டர்ன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரைஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஷோல்டர் ட்ராப் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதை ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் நெக் பாயிண்ட்டையும் ஷோல்டர் ட்ராப் பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆர்ம்ஹோல் ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். அதுக்கு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ரெக்டாங்கிள் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சின்ன கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் ஆர்ம்ஹோல் ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஆர்ம்ஹோல் ஷேப் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன லைன்ஸை நம்ம எரேசர் மூலிமா அழிச்சிட்டு நம்ம பேட்டர்னை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ பேட்டர்ன் வந்தாச்சு. அதில் கிரைன் லைன் மென்ஷன் பண்ணுறோம், ப்ளஸ் எத்தனை கட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா சீம் அலவன்ஸ் எவ்வளோ சீம் அலவன்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆர்ம்ஹோல் ஷேப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத அளந்துட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவும் சேம் தான். ரெக்டாங்கிள் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ரெக்டாங்கிள் என்ன நீளம் ப்ளஸ் என்ன அகலம் வரணுங்கிறத நம்ம இதில் நோட் பண்ணுறோம். ஸ்லீவோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஆர்ம்ஹோல் ஸ்ட்ரெயிட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம ஸ்லீவோடைய அகலமாக வைக்க போகிறோம். அந்த அகலத்தை ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்ம்ஹோல் ஷேப் என்ன மெஷர்மெண்ட் வந்துச்சோ அந்த ஷேப்புக்கு நம்ம அந்த அளவை கொண்டு வரணும். சீம் மெஷர்மெண்ட் நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஓப்பன் என்ன மெஷர்மெண்ட் வருங்க நோட் பண்ணிவிட்டு அந்த சீம் மெஷர்மெண்ட்டையும் பாட்டம் மெஷர்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்லீவை ரெடி பண்ணுறோம். அந்த ஸ்லீவ் ஷேப்பை நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதோட நம்ம ஜாயின் பண்ணி ஷேப் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த தேவையில்லாத லைன்ஸை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்து பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இப்போது பேட்டர்ன் ரெடி.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.